அது பொறிச்சு ஒரு 4-5 நாள் ஆச்சு. மொட்டை வச்சு 21 நாள் அடை காத்து இப்போ 20 நாள் ஆச்சுங்கன்னா இப்போ குஞ்சு பொறிச்சிட்டு இருக்குதுன்னா பாக்கி குஞ்சு எவ்வளோ பொறிக்குன்னு தெரியல, பொறிச்சிடும். வேற இயற்கை உரம் அந்த மாதிரி கொடுக்குறீங்களா? ஆமாங்க, மாட்டு சாணம் இதெல்லாம் பறிக்கிறதுங்களா? ஆமாங்க, செவப்பாக்கிற எடுத்து நானும் பறிச்சிட்டேன். பால் அப்படியே கட்டி கட்டி கவரில் தொங்க விட்டு இன்னைக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. ஏன்னா அந்த சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூப்பரா இருக்குங்க. தக்காளி வந்து நானே பறிக்கிறதுக்கு வந்திருக்கேன். என்னடா நான் பறிக்கிறதுக்கு வந்திருக்கேன்னு பாத்தீங்களா, நீங்க இப்படி இறங்கிட்டீங்க, சரி எனக்கு அப்படி இறங்க வராது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு விவசாய பெண்மணி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து இங்கேயே வந்து உற்பத்தி செஞ்சு நாட்டு விவசாய முறைகளில் காய்கள் பழங்கள் இதெல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. இது சார்ந்த ஒரு தகவல் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா மற்ற வீடியோக்கள் மாதிரி இது கிடையாது. நீங்கள் ஃபாரின்ல, அதாவது யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்துட்டு அங்கங்கே ஒரு கிடங்கு மாதிரி வச்சிருப்பாங்க. எல்லாருமே போய் வாங்கி அங்கே வந்து பே பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பாங்க. அந்த முறையை வந்து நம்ம இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் வந்து அது கோயம்புத்தூர்ல வந்து கையாண்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட சில வார்த்தைகள் கேட்கலாம். வணக்கம். வணக்கம். உங்க பேருங்க? மகேஸ்வரிங்க. நீங்க என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க விவசாயம் சம்பந்தமா தகவல்கள் சொல்லுங்க. நாங்க இப்போ வந்து தக்காளி வச்சிருக்கிறோங்க, அப்புறம் வெண்டை செடி முடிஞ்சது, கத்திரிக்காய் கொஞ்சம் வச்சிருக்கிறோம். அப்படியே இப்படி வர்றது அப்படியே நேச்சுரலாக கடையில் வச்சு வித்துட்டு இருக்கிறேங்க. வாழை ஒரு 750 வாழை, அப்புறம் மறுபடியும் ஒரு 550 வாழை வச்சிருக்குதுங்க. மாட்டுக்கு தேவையான மசால் பில்லு இதெல்லாம் இருக்குதுங்க. வாங்கியெல்லாம் இது பண்ற மாதிரி இல்லைங்க, நம்ம தோட்டத்தில் விளைச்சல் அப்படியே வச்சுக்குவோம். முன்னாடி நீங்க கடை வைக்கணுங்கிற ஐடியா எப்படி தோணுச்சுங்க? முதல்ல லாக்டவுனுங்கும் போது வீடு தேடி வந்து தோட்டத்துலேருந்து எடுத்துட்டு போனாங்க. அவங்களுக்கு நிறைய சும்மாவே நாங்கள் இலவசமா எல்லாம் காயல் கொடுக்கறக்கு ஆரம்பிச்சோம். அன்னதானத்துக்கு இதுக்கெல்லாம் எங்க அம்மா வந்து நம்ம ரோட்டு மேல வச்சு விற்கலாம் அப்படின்னு சொல்லி 10 ரூபாய்க்கு வித்தாப்பிள்ளைங்க. அப்பெல்லாம் 2 ரூபாய்க்கு போச்சுங்க கிலோ. அதுல கொஞ்சம் உற்பத்தி ஆகும்போது ஒரு சாலையாட்டு ஒன்று போட்டோம். அப்புறம் அப்படியே கடை நாங்கள் எங்க தோட்டத்திலேயே வச்சுட்டோங்க. அப்படியே ரோட்டுலயே. தோட்டம் வந்து எத்தனை ஏக்கர் இருக்குங்க நம்மளுடைய தோட்டம்? எங்களுக்கு ஒரு 3.25 ஏக்கர் இருக்குது. 3.25 ஏக்கர். நீங்க உங்களுக்கு தேவையானதை நீங்களே உற்பத்தி பண்ணிக்கிறீங்களா? ஆமா. என்னென்ன நீங்க உற்பத்தி பண்றீங்களா? வாழை, தக்காளி, காய் எல்லாமே மாத்தி மாத்தி செஞ்சுக்குவோங்க. காய் வகையில என்னென்ன? காய் வகையில வெண்டைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் இந்த கொத்தவரங்காய், சொரக்காய், இந்த மாதிரி அரசாணிக்காய் இதெல்லாம் வைப்பாங்க. ஒவ்வொரு மாசத்துக்கு ஒவ்வொரு ஏற்ற பருவமழையில எப்படி வருமோ அந்த மாதிரி பண்ணிக்குவோங்க. அப்புறம் தேங்காய் வந்து நாங்க வெளியே கொடுக்கறது இல்லைங்க, விழுகிற காய் அப்படியே நாங்க உடைச்சு தேங்காய் ஆட்டிக்குவோங்க. தேங்காய் நீங்களே ஆட்டிக்குவீங்க? ஆமா, அதுக்கு நீங்க அது இருக்குது, மிஷினல் இல்லைங்க. மிஷின் வாங்குற அளவுக்கு அந்த இது இல்ல, போய் ஆட்டிட்டு வந்துருவாங்க. எங்க வெளியே வெளியேதான் வெளியே கொடுத்து ஆட்டிக்குவீங்க. சரிங்க. இப்போ தக்காளி இருக்குது, தக்காளி நாட்டு தக்காளிங்களா எப்படிங்க? இது நாட்டு தக்காளி இல்லைங்கண்ணா, நாட்டு ரகமே இப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. நாங்க நாத்து விட்டு எடுத்து வைக்கிறது தாங்க. சரி. வெங்காயம் இருக்குது, வெங்காயம் வந்து என்ன வெங்காயங்க? அது நாட்டு ரகம். நாட்டு வெங்காயம். ஆமா. சரிங்க. கத்திரிக்காய்? கத்திரிக்காய் வந்து நாட்டுக்காய் அது இல்லைங்க, இந்த கிளைமேட்டுக்கு வராதுங்க, விவசாய காய் தாங்க. விவசாய காய். ஆமாங்க. அது போக சொரக்காய் நீங்க அது அப்படியே வச்சிருக்கிறோம் விதை. அப்புறம் மிளகாய் எல்லாம் இருக்குதுங்க, எல்லாம் முடிஞ்சது. கடை வச்சிருக்கீங்க, கடை உங்களோட சொந்த கடை தானுங்களா? ஆமாங்க, சொந்த கடை. அங்க என்னென்ன வந்து இருக்குங்க, என்னென்ன விற்பனைக்கு வந்து நீங்க கொடுத்துட்டு? விற்பனைக்கு வந்து வெங்காயம், தேங்காய் எண்ணெய், நிலக்கடலை வந்து பருப்பு எடுத்து ஆட்டிக்குவாங்கண்ணா, மாட்டுக்கு புண்ணாக்கு எடுத்துக்குவோம், நெய், வெண்ணெய் இதெல்லாம் இருக்குதுங்கண்ணா. வெண்ணெய் வந்து நாங்க ஸ்டோரேஜ் பண்ணிக்கோ, வேணுங்கிற வந்து வாங்கிக்குவாங்க. அப்புறம் மற்ற பழம் இதெல்லாம் இருக்குதுங்க. எல்லாமே உங்களுடைய உற்பத்தி ஆகக்கூடியது. அப்படியே நீங்க பக்கத்து தோட்டத்துக்காரரு ஏதாவது வாழைக்காய் கொண்டு வந்து கொடுத்தா அது நாங்க சேல்ஸ் பண்ணிக்குவோம். அப்புறம் மாங்காய் இருக்குதுங்க, உங்களோட தோட்டத்துல விளைஞ்சது. ஆமாங்கண்ணா. இப்போ மற்ற இடங்கள்ல வந்து வாங்குறதுக்கும் நம்ம கிட்ட வாங்குறதுக்கு என்ன வேறுபாடுகள் இருக்கு? அண்ணா மற்ற இடம் வாங்கதான் ஸ்டோரேஜ் பண்ணி மருந்து அடிச்சு நிறைய ஒரு இதா வருங்க, ஏசியில அதெல்லாம் வச்சிருப்பாங்க. இது அப்படியே டைரக்ட் அப்படியே போயிட்டே இருக்குங்க, காயெல்லாம் எதுவுமே வேஸ்ட். ஆமா, வேஸ்டேஜ் ஆகாது. ரேட் வைஸ் எப்படி இருக்குமா நம்மளது? அங்க 10 ரூபா ஜாஸ்தியா இருந்தாலும் நாங்க கம்மியா வச்சு வித்துக்குவோம். கம்மியா வித்துக்குவீங்க. வாங்குறவங்க வியாபாரிங்க வந்து நம்ம கிட்ட வாங்குறாங்களா எப்படி? வியாபாரி நிறைய பேர் வருவாங்கன்னா, கொஞ்சம் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து வாங்கிக்குவாங்க. அதான் வாங்குவாங்க. ஏன்னா விவசாயம் சார்ந்த ஒரு தொழில் முறை பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்கள் வந்து நிறைய கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், யூடியூப்ல எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். அதே முறையை வந்து நீங்க இங்க கையாண்டுட்டு இருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கண்ணா. வணக்கண்ணா. உங்க பேரு, உங்களை பத்தி ஒரு அறிமுகம். என்ன, என் பேர் மாருக்குட்டி. சரிங்க. விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஏரியா பேர் என்னங்க? இது குப்பைபாளையம் கிராமம், செங்காலிபாளையம். ஓகே. இப்போ காரமடையிலிருந்து நம்ம
கோவில்பாளையம், அதாவது சரவணம்பட்டி போறதுக்கு இந்த வழியை தான் இந்த வழி ஏர்போர்ட் ரோடு பயன்படுத்துறாங்க. சரிங்க. காரமடைக்கும் கோயில்பாளையத்துக்கு சென்டர். சென்டர். இப்போ இந்த ஏரியாவை தாண்டி போகும்போது சரி கண்ணுல உடனே படுறது பாத்தீங்கன்னா நம்ம கடை தான் வருது. சரி. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எல்லா காய்கறி எல்லாம் வெங்காயம், தக்காளி எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஆமா, எங்க தோட்டத்து காய் நாங்க பொறிச்சு நாங்களே வச்சு நாங்களே விற்கிறோம். எப்படி நீங்க ஆரம்பிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து ஏற்பட்டு? ஆனா அது எப்படின்னா நாங்க வைக்கலாங்கிற எண்ணம் இல்லை. என்னாச்சுன்னா கத்திரி போட்டிருந்தோம். சரி. கத்திரி போட்டு என்னாச்சுன்னா நாங்கள் மார்க்கெட்டுக்கு தான் அந்த சாய்பாபா கோயிலுக்கு இந்த மாதிரி வண்டிக்கு தான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தது. ஒரு நாள் என்ன ஒருத்தர் காய் பொறிக்கிறத பார்த்துட்டு வந்து காய் கேட்டார். சரி காய் கேட்குறாங்க, ரோட்டில் கூட வைக்கலாமா அப்படின்னு சொல்லி முதல்ல இந்த கூறு கணக்காக வச்சு கொடுத்தா அப்புறம் வந்து அப்படியே டெவலப்பாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாழைக்காய் வாங்கி வச்சா அப்படியே நம்ம தோட்டத்தில் இன்னும் காய்க்கு அதை கொண்டு போய் வச்சுக்கிறோம். வாங்கி மார்க்கெட் போயா வாங்கி எல்லாம் எடுக்கிறது இல்லை, நம்ம தோட்டத்தில் இன்னுக்குது அதை கொண்டு போய் வச்சு கொடுத்தோம். எத்தனை ஆண்டுகளா நீங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனா விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பாரு எங்க ஐயா 2 3 4 தலைமுறையே எங்க 4 5 தலைமுறையும் இங்கதான். ஆனா அவங்க எல்லாருமே தலைமுறையே விவசாயம் தானே. நானும் விவசாயம் தான். அப்படியே தொன்று தொட்டு நீங்க பரம்பரையா விவசாயம் தான். விவசாயம். சரிங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஐடியா பாத்தீங்கன்னா எல்லா விவசாயிகளும் உங்களை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குது. ஏன்னா விளைவிக்கிற பொருளை வந்து எப்படி விற்பனை பண்றதுங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க பண்ணிருக்கக்கூடிய அந்த ஒரு பண்டகம் மாதிரி ஒரு அமைப்பை வந்து ஏற்படுத்திட்டீங்க. முதல்ல இந்த கூர்ச்சாலையா போட்டு சிம்பிளா வச்சு பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் இப்ப என்னாச்சு அந்த காய்களை மறுக்கு என்னாச்சு அங்க கொண்டு போய் வச்சுட்டு மறுக்கையும் கொண்டாந்து வச்சு மறுக்க கொண்டு வச்சு அடிபடுத்துன்னு சொல்லி போட்டு நாங்க அப்படியே ஒரு செட்டு மாதிரி போட்டு அதுக்குள்ளேயே வச்சு பூட்டிட்டு வந்துடுறோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை அரிஞ்சு கொண்டு அங்கேயே கொட்டிக்குவோம், தக்காளியும் எடுத்துக்கொண்டு அங்கேயே வச்சு அங்கேயே விற்பனைக்கு இல்ல. மற்ற இந்த லைன்ல நிறைய கடைகள் உருவானது உங்களை பார்த்து தான் ஆரம்பத்தில் நான் தான் ஃபர்ஸ்ட் தான் பண்ணிருக்கேன். இதுல வந்து உங்களுக்கு லாபகரமா இருக்குதுங்களா? லாபம் இருக்கு. லாபம். இப்போ இதே தக்காளி டிப்பரு நம்மளுக்கு கொடுத்தா 300 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. டிப்பர் 300 ரூபாய்க்கு நம்ம எடுத்து கொடுத்தா கூலிக்கு தான் ஆகுப்போம். இப்போ இங்க வச்சு வந்து நான் கிலோ 20 ரூபாய்க்கு விற்கிறோம். நம்மளுக்கு 2 காசு கிடைக்குது. இப்போ ஒரு டிப்பர் 500 ரேஞ்சு 450 ரூபா ரேஞ்ச் நம்மளுக்கு வருது. 150 ரூபா கிடைக்கும், நம்ம கூலி கிடைக்கும். அடுத்த கூட்ட போய் அடிமையாக வேலை செய்ய வேண்டிய நம்மளுக்கு கூலி கிடைக்கும். நேரடி விற்பனை நீங்களே? ஆமா ஆமா, மாடு வச்சுக்கிறோம், மாட்டு பாலும் வாங்குவாங்க. டைரக்டா இங்க நாங்களே கறந்து வெளியே ஒரு கேனு பக்கெட் இதெல்லாம் வச்சுட்டு போய்க்கிறாங்க. அவங்களுக்கு கறந்து நாங்களே சப்ளை சொசைட்டிக்கு ஊத்திடுறீங்க? சொசைட்டி இல்லைங்க, ஆவினுக்கு இல்லைங்க. இப்போ நம்ம காய் வாங்குறாங்க, அண்ணன் எனக்கு 1 லிட்டர் உனக்கு 1 லிட்டர் அவங்களே சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கே நான் கொடுத்துறேன். உங்களுக்கு இதுல வேலைக்கு போனா நமக்கு என்ன வருமானம் வருமோ அந்த வருமானத்தை நீங்க இதுலயே எடுத்துக்கலாம். ஆமா அண்ணா, நான் என்ன பண்ணுன்னா இப்போ பாலுக்காரரை வந்து எனக்கு 29 ரூபா கொடுக்குறாங்க, நான் அவங்களுக்கு 35 ரூபா கொடுப்பேன். சுத்தமா மாட்டுல கறந்து அப்படியே 5 ரூபா லாபம் நம்மளுக்கு. பாலுக்காரர் வந்து கேட்டாங்கன்னா 29 ரூபா அவங்களே கறப்பாங்க. இது அப்படி கிடையாது, நான் கறந்து வைக்கிறனால 5 ரூபா நம்மளுக்கு லாபம் நிற்கிது. இப்போ தோராயமா நீங்க இந்த கடையை முன்னாடி வச்சிருக்கீங்க. ஆமாங்க, விவசாயம் பார்த்து பண்றீங்க. அப்படிங்கும் போது உங்களுக்கு மாத வருமானம் இதுல எவ்வளவு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் சொல்லுங்க அண்ணா. எப்படின்னு டெய்லி எப்படி இருந்தாலும் ஒரு 600-700 ரூபா கிடைக்கும். ஒரு 1000 ரூபாய்க்குள்ள ஒரு நாளைக்கு பார்த்தா 1000 ரூபா கிடைக்கும், ஒரு நாளைக்கு பார்த்தா 500 ரூபா கிடைக்கும். ஒரு தோராயமா பாத்தீங்கன்னா ஒரு 700-800 ரூபா கிடைக்கும். முட்டுவலி போட்டதுக்கு மேல ஒரு 600-700 ரூபா நம்ம கூலி கிடைக்கும். விவசாயம் பாத்துக்கிறோம், இதையும் பாத்துக்கிறோம். இப்போ இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு தேவையான நுகர்வுக்கு வாங்குறதுக்கு சரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குது நம்ம கிட்ட. தக்காளி, வெங்காயம், காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இப்போ நிறைய விவசாயிகள் வந்து தன்னுடைய விவசாயம் பண்ணிடுறாங்க. அது எப்படி நம்ம வந்து விற்பனைக்கு பண்றது அப்படிங்கிறது தெரியாம இருக்காங்க. ரோட்ல வச்சு வித்தா நம்மளுக்கு ஒரு நல்ல ஏதோ 2 காசு கிடைக்கும். நீங்க யூடியூப் எல்லாம் பாப்பீங்களா? என்ன பாப்பாங்க? அதுல நீங்க ஃபாரின்ல யூஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தனியா அவங்களே விவசாய அக்ரி பண்றவங்க எல்லாருமே முன்னாடியே அவங்களே ஒரு செட் மாதிரி போட்டு அவங்க விற்பனை பண்ணுவாங்க. அதை நீங்க பாத்துருக்கீங்க? பாத்துருக்கீங்க. ஆனா அதை பார்த்து ஏதாவது உங்களுக்கு ஐடியா தோணுச்சு? அது இல்ல, நாங்க அப்படியே அந்த கத்திரிக்காய் முதல் கத்திரிக்காய் வச்சோம். அந்த கத்திரிக்காயில அப்ப அன்னைக்கு தராசும் இல்ல ஒண்ணும் இல்ல, சும்மா ஒரு கப்புல போட்டு கொண்டு முதல் நாள் வச்சு ஒரு பவுத்திரம்னு கொடுத்து அதுலயே அப்படியே கன்னியூவா பண்ணி அப்படியே இது பண்ணிட்டோம். ஒரு வாழைக்காய் இருக்குது, வாழை விட்டு நாங்களே கொடுத்துருவோம். அப்புறம் பக்கத்தோட்டத்துக்காரரு ஏதாச்சும் கொண்டு போக முடியும் எங்கன்னா கொண்டாந்து கொடுப்பாங்க, அதையும் வாங்கி அப்படி. நான் இப்போ நான் 30 ரூபாய்க்கு வித்தனா அவங்ககிட்ட ஒரு 25 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபா லாபமா நான் வித்தனா அந்த 5 ரூபாயில வாடி பழுக்கிறது கவர் போறதுல ஒரு 2 ரூபா போயிடும், எனக்கு ஒரு 3 ரூபா அதுல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். கடையில வந்து அவங்களுக்கு தேவையான நுகர்வுக்கு வாங்குறதுக்கு சரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குது நம்ம கிட்ட. வெங்காயம், காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. உங்களை அணுகணும்னா உங்க கான்டாக்ட் நம்பர் 9996516232. காரமடைக்கும் கோயில்பாளையம் சென்டர்ல குப்பைபாளையம் கிராமம், செங்காலைபாளையம், இபி ஆபீஸ் பிரிவு. இது போன இபி ஆபீஸ் இருக்கு, அதனால இபி ஆபீஸ் பிரிவு. எல்லா கருப்பராங்கோயில இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு ரைட் சைடு. நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.
இந்த வீடியோ பதிவு பண்ணதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இதை பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா கண்கவரும் விதமாக இந்த வீடியோ இருந்துச்சு. நீங்கள் இந்த வீடியோ வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்கள் ஒரு நிலம் வைத்திருக்கக்கூடிய ஒரு விவசாயியாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். பார்க்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு வீடியோவாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க. டில் தென் பை ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.